ஹாய் விவாஸ், வெல்கம் டு ஹார்னித் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சுவையான சிக்கன் சுக்கா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசால் பொடி ரெடி பண்ணணும். ஒரு வாணலியில் கொஞ்சம் மிளகு, உங்களுக்கு அந்த சிக்கனோட குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற அளவுக்கு காரம். சிக்கனுக்கு வந்து இந்த பெப்பரோட சுவை தான் அதிகமாக கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், சும்மா ஒரு 4-5 வரமிளகாய், எல்லாமே ட்ரை வாணலியில் வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு மாவு வறுத்தாச்சு. இதை நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன சேர்த்துருக்கேன்? மிளகு, ஜீரகம், சோம்பு, சும்மா ஒவ்வொரு ஸ்பூனு, ரொம்பலாம் போடாதீங்க. அப்புறம் அது வந்து சிக்கனோடைய டேஸ்ட்டை டாமினேட் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த மிளகாய். இதில் மிளகெல்லாம் இது வரமல்லியெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. இது மட்டுமே போதும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு இரும்பு வாணலி வச்சுருக்கிறேன். அதுக்கு சிக்கனை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருப்போங்க. நம்ம மட்டன் சுக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கள் ஊர் ஸ்டைலில் சிக்கன் சுக்கா எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள். இப்போ அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டேன் இல்லைங்களா? இப்போ இந்த வானில் எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு போடுவேன். இது வந்து இந்த எண்ணெயோடு அப்படியே பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு மணம் நல்லா இருக்கும். அந்த சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், இதையும் நல்லா போட்டு வதக்கிட வேண்டியதான். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே அது இந்த மாதிரி இரும்பு வாணலியில் இந்த சுக்காங்கெல்லாம் ட்ரை பண்ணோம்னாக்கா அவ்வளோ அப்படியே அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டு செமையாக இருக்கும் பாருங்கள். பாருங்களேன், நல்லா ஒரு கருவேப்பிலை போட்டேன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் சுக்கா செய்கிறேன். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 பூண்டு பல், அதோட கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு இஞ்சி அளவுக்கு, இஞ்சிங்கிற அளவுக்கு தான் வச்சுக்கோங்களேன், 1 இன்ச்சு அளவு இஞ்சி, அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதுதான். பார்க்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். நீங்களும் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணிங்கனாக்கா சிக்கன் சுக்கா மட்டன் சுக்காவெல்லாம் விட சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ பொடியாக சிக்கன் அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இது ஒரு 1/2 kg சிக்கன். நல்ல பொடியாக மட்டன் மாதிரியே அரிஞ்சு வச்சுக்கணும். நெஞ்சு கறியாக கேட்டு வாங்கினீங்கன்னாக்கா இந்த மாதிரி பொடிசாக அரிகிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி தான் அரைச்சி வைக்கிறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துருச்சு சப்போஸ் அப்படின்னு சொன்னால் அதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ அது அந்த கொஞ்சம் நேரம் அந்த கறி குக் ஆகிற வரைக்கும் அதை தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்து அந்த சிக்கனை ஒரு குருமா டைப்பில் செய்கிறது எப்படி அப்படின்னு காட்ட போகிறேன். பாருங்கள், ஒரு குக்கரில் பிரியாணி இலை, கல்பாசி, ஸ்டார் மொட்டு, கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டாச்சு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். அதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் இந்த சிக்கன்லாம் நல்லா தான் நிறையா தான் போடுவோம். என்ன சின்ன வெங்காயங்கிறாங்களே, சின்ன வெங்காயம் அதிகமாக விலை விற்கிறப்ப என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல பொருள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா அதை வாங்கி தானே ஆகணும். அதனால் வாங்கி செய்யுங்க. அதாவது 10 போடுற இடத்துல ஒரு 5ஆவது அந்த வெங்காயத்தை போட்டு செஞ்சு பாருங்கள். அப்போ அதோட டேஸ்ட்டு ஒரு நல்லா இருக்கும். விலை கூட இருக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, விலை கம்மியாக இருக்கப்போ கொஞ்சம் தாராளமாக போட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக அது என்ன விலை விற்றாலும் சில விஷயங்கள் செய்யணுன்னா செஞ்சு தானேங்க ஆகணும். அதெல்லாம் சீசனில் விலை ஏற போகிறது கிடையாது. மற்ற சமயத்தில் பாருங்கள். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இது வந்து குருமா டைப்பில் தான் வைக்கிறோம். இது இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நைட்டு சப்பாத்தி போட்டு சாப்பிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த சுவையெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து எப்படியே சொல்லும்போதே உங்கள்கிட்ட நான் சொல்லும்போதே எனக்கு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஃபீல் ஆகுதுங்க. பாருங்கள், இல்லை கொஞ்சம் மட்டனாக கறியாக எடுத்துட்டோம் இல்லைங்களா, மீதி எலும்பு கொஞ்சம் சதை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த குருமாவில் சேர்த்துடணுங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்.
இஞ்சி பூண்டு அரைக்கிறதுல மஞ்சள் போட்டிங்களே அப்புறம் ஏன் நான் இதில் போடணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அது வேறு, அது வந்து எடுத்து எக்ஸ்ட்ராவாக இருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். பாருங்கள், இந்த பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூளை போட்டுட்டு இந்த பொடியையும் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொடி இருக்குதா பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேறு ஏதாவது நான் வெஜிடேரியன் செய்யும்போது கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லைங்க. பாருங்கள், கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் போடுவோம், ஏன்னா நாங்கள் அதில் பெப்பர் நிறையா போட்டிருக்கோம். காரத்துக்கு தேவையான பெப்பர் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டதுனால மிளகாத்தூள் சும்மா ஒரு அந்த கலருக்காக சேர்க்குறது தான். இப்போ இதான் கறிக்கு உப்பு சேர்க்குறோம். பாருங்கள், இறக்க போகிற ஸ்டேஜு இந்த மாதிரி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் மாதிரி எடுத்துகிட்டு நல்லா மல்லி இலையை தூவி வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து சிக்கன் குருமாவோட சாப்பிட்றத விட சாம்பார், ரசம், சூப்பு இந்த மாதிரி ஐட்டங்களோட சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் வந்து இந்த சிக்கன் குருமா ரெடி ஆகிட்டுருச்சு. இது வந்து எப்படியெல்லாம் இதுக்கு தேவையான மசாலாலாம் என்ன சேர்த்தேன் அப்படிங்கிறதையெல்லாம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக ஒரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது ரெண்டுமே குக்கிங் ஸ்டேஜில் வந்ததுனால ஒன்றா காட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு எனக்கு. பாருங்கள், இதுக்கு இந்த சிக்கனை வந்து எப்படி வதக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. பேக் டு பேக் அப்படியே கண்டினியூவாக வருங்க. இது பாருங்கள், இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து இதில் அரைச்சிருக்கேன்னா அந்த குருமாவுக்காக அரைச்சி அதில் சேர்த்துருப்பேன். கொஞ்சோண்டு கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் கொஞ்சம், இது எல்லாமே அதில் அரைச்சி சேர்த்துருப்பேன் பாருங்களேன். சேர்த்து தான் இந்த குருமாவில் போடுற மசாலா, அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆஸ் யூஷுவல் போட்டுருவோம் நம்ம. அது இல்லாமல் அதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, அதுக்கு என்னென்ன மசாலாங்கிறது தான் இப்போ நான் காட்டுறேன். முன்னாடி சுக்காவுக்குள்ள மசாலாவை காட்டினேன். இப்போ முடிய போகிற நேரத்துக்கு உங்களுக்கு இந்த பாருங்கள், ஒரு ஸ்பூன் கசகசா இதெல்லாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குருமா ஸ்டைலில் வரும். கிரேவி ஸ்டைலுக்கு இது தேவையில்லை, குருமா ஸ்டைலுக்கு இது. இந்த பாருங்கள் போட்டு இதையும் கொட்டியிருந்தோம், கொட்டிட்டு தான் அது இறக்குறதுனால அந்த ஸ்டேஜ் வந்து சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதோட இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் சுக்கா, சிக்கன் குருமா, ரசம், ஒயிட் ரைஸ். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நேயர்ஸ்.